என் பெயர் அஜய். ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவன் நான். அப்பா இரும்பு பட்டறையில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். அம்மா வீட்டு வேலைகளை பார்த்து கொண்டே ஆடு மாடுகள் வளர்ப்பார். அதில் வரும் வருமானத்தை குடும்ப செலவிற்கு பயன்படுத்தி கொள்வார். எனக்கு ஒரு தங்கை இருக்கிறாள். இப்போது 10ஆம் வகுப்பு படிக்கிறாள். என்னை எப்படியோ கஷ்டப்பட்டு கல்லூரி வரை படிக்க வைத்து விட்டார் அப்பா. பட்டறைக்கு அவருக்கு விவரம் தெரிந்த வயதில் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தது. இன்று வரை ஓயாது உழைத்து கொண்டிருக்கிறார் குடும்பத்திற்காக. எனக்கும் அப்பா படும் கஷ்டத்தை பார்க்கும்போது கவலையாக இருக்கும். எப்படியாவது வெளிநாடு சென்று நிறைய சம்பாதித்து அப்பா அம்மாவை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். தங்கையை படிக்க வைத்து நல்ல இடத்தில் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என மனதில் தீர்மானம் செய்து கொண்டேன். படிப்பு முடிந்ததும் வேலை தேட ஆரம்பித்தேன். படிப்பிற்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லை. அந்த நேரங்களில் அம்மா தான் ஆறுதல் கூறுவார். கண்டிப்பாக வேலை கிடைக்கும், மனம் தளர்ந்து விடாதே என. ஆனால் வருடங்கள் தான் ஓடியதை தவிர வேலை கிடைக்கவில்லை. சரி, படித்த படிப்பிற்கு தான் வேலை கிடைக்கவில்லை. ஏதோ கிடைத்த வேலையாவது செய்யலாம் என ஆன்லைனில் உணவு டெலிவரி செய்யும் வேலையில் சேர்ந்தேன். ஆரம்பத்தில் வீட்டில் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு செல்ல வேண்டாம், வேறு ஏதாவது நல்ல வேலை தேடிக்கொள்ளலாம் என்றனர். ஆனால் கிடைத்த வேலையையும் விட எனக்கு மனமில்லை. எல்லோரையும் சமாளித்து சேர்ந்து விட்டேன். ஆனால் இந்த வேலை கடினமாக உள்ளது. ஒரு நாளில் 12 மணி நேரம் இருசக்கர வாகனத்தில் அலைய வேண்டியதாக இருந்தது. பகலில் வெயிலில் வெந்து சாக வேண்டும். அலைச்சலால் சரியான தூக்கம், நேரத்திற்கு சாப்பிடாமல் உடம்பு இளைத்து விட்டது. என்னை பார்த்து வீட்டில் உள்ளவர்கள் கவலைப்பட்டனர். ஒரு நாள் வேலையில் இருக்கும் சமயத்தில் அம்மா எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. பிறகு பேசிக்கொள்ளலாம் என விட்டுவிட்டேன். ஆனால் அம்மா விடாமல் அழைக்கவே பேசினேன். அம்மா அழுது கொண்டே அப்பாவிற்கு ஹார்ட் அட்டாக் எனவும் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதாகவும் கூறினார். எனக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. விரைவாக அம்மா கூறிய மருத்துவமனைக்கு சென்றேன். அங்கே தீவிர சிகிச்சை பிரிவில் அப்பா இருந்தார். அம்மாவும் தங்கையும் வெளியே அழுது கொண்டிருந்தனர். ஒரு நாள் முழுவதும் அப்பாவின் உடல்நிலையில் எந்த முன்னேற்றமும் இல்லை. ஆனால் கடவுள் புண்ணியத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக உடல்நிலை முன்னேற்றம் கண்டது. ஆனால் மருத்துவர், இனி அப்பா கடினமான வேலைகளை செய்யக்கூடாது, ஓய்வு எடுக்க வேண்டும், மீறி செய்தால் உடல்நிலை மோசமாகிவிடும் என கூறிவிட்டனர். அப்பாவின் மருத்துவ செலவிற்கு தெரிந்தவர்களிடம்தான் கடன் தான் வாங்கினேன். அப்பா என்னுடைய வருமானத்தில் தான் குடும்பமே ஓடிக்கொண்டிருந்தது. இப்போது அன்றாடம் ஓட்டுவதே சிரமமாக இருந்தது. தங்கை என்னுடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டு வீட்டிலேயே டியூஷன் எடுக்கிறாள். நான் நொடிந்து போகும் சமயங்களில் அம்மா தான் ஆறுதல் கூறுவார். ஒரு நாள் என் நண்பன், நான் படும் கஷ்டத்தை புரிந்து கொண்டு, துபாயில் வேலைக்கு செல்கிறாயா? அங்கு நல்ல வேலையும் சம்பளமும் கிடைக்கும். ஓராண்டில் வீட்டு கடனை அடைத்து விடலாம் என்றான். அன்று இரவு முழுவதும் யோசித்து எனக்கு அம்மாவின் கவலை தேய்ந்த முகம், அப்பாவின் உடல்நிலை, தங்கையின் படிப்பு, கல்யாணம் இவை மட்டுமே சிந்தனையில் ஓடிக்கொண்டிருந்தது. கடைசியில் வெளிநாடு செல்வதுதான் தீர்வு என முடிவு செய்தேன். அதற்கான ஏற்பாடுகளை செய்ய அடுத்த மாதமே விசா வந்துவிட்டது. அம்மா, தங்கை எல்லோரும் என்னை இவ்வளவு தூரம் அனுப்ப விரும்பவில்லை. அழுக ஆரம்பித்து விட்டனர். நானும் அவர்களுக்கு முன்னால் அழுகாமல் அழுகையை அடக்கி கொண்டேன். வானத்தில் பறவை போல் விமானம் பறக்க ஆரம்பித்தது. என் நினைவுகள் மட்டும் வீட்டையே சுற்றி இருந்தது. துபாய் இரவெல்லாம் ஒளி வீசும் அழகிய நகரம். ஆனால் என் வாழ்க்கை மட்டும் இருண்ட உலகம் போல் ஓடிக்கொண்டிருந்தது. நான் தங்கியிருக்கும் அறையில் என்னுடன் சேர்ந்து மொத்தம் 10 பேர். ஜன்னல் கிடையாது, காற்றோட்டம் இருக்காது. வெப்பம் மிகுந்த நாடு என்பதால் இரவிலும் வியர்த்து கொட்டும். பகல் முழுவதும் வெயிலில் கிடந்து வாட வேண்டும். சாப்பாடும் சரியாக இருக்காது. சம்பளமும் குறைவுதான். முதல் மாத சம்பளத்தை அப்படியே வீட்டிற்கு அனுப்பி வைத்தேன். எனக்கு உடுத்திக்கொள்ள சரியான உடை கூட இல்லை. இருந்தாலும் என் தேவைகளுக்கு முன்னால் வீட்டின் கடன் தான் பெரிதாக தெரிந்தது. இப்படியே 6 மாதங்கள் கடந்துவிட்டது. ஒரே மாதிரியான நாட்கள், ஒரே மாதிரியான தனிமை. வாழ்க்கையே சலித்து போய்விட்டது. அம்மா வீடியோ காலில் உடல் மெலிந்திருந்த என்னை பார்த்துவிட்டு பரிதவித்து போனாள். ஊருக்கு வா, உன்னை பார்க்க வேண்டும் போல் உள்ளது என்றாள். விடுப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக வருகிறேன் என அவளை சமாதானப்படுத்தினேன். தங்கை நல்லபடியாக கல்லூரி முடித்து விட்டாள். பொங்கல், தீபாவளி எல்லாம் ஒரே மாதிரி தான் கடந்தது. எனக்கு ஓரளவு கடன் அடைந்து விட்டது. ஒரு நாள் வேலை பார்க்கும்போது மயங்கி விழுந்து விட்டேன். வெயிலின் தாக்கம் காரணமாக இருக்கலாம் என நண்பர்கள் தண்ணீர் தெளித்து எழுப்பிவிட்டனர். இதேபோல் 2 முறை நடந்தது. வீட்டிற்கு மட்டும் இந்த செய்தியை நான் கூறவில்லை. எல்லோரும் பயந்து விடுவார்கள், வீணாக அவர்களை கஷ்டப்படுத்த வேண்டாம் என கூறவில்லை. எனக்கே உடம்பில் நிறைய மாறுதல்கள் தெரிந்தது. உடம்பில் இரத்தத்தின் அளவும் குறைந்து விட்டது. சோர்வாக இருந்தது.
ஊருக்கே சென்று விடலாம் என தோன்றியது. கடன் ஒரு பக்கம் கவலை தர மன இறுக்கத்தோடு அன்று இரவு உறங்கி போனேன். மறுநாள் காலை அஜய் எழுந்தரிக்கவே இல்லை. மருத்துவர்கள் பரிசோதித்ததில் ஹீட் ஸ்ட்ரோக் வந்து இறந்து விட்டதாக கூறினர். இறந்த தகவல் ஊருக்கு சொல்லப்பட்டது. கதறி அழுதனர் அஜய் வீட்டை சேர்ந்தவர்கள். என்ன அழுதும் இறந்தவர் மீண்டா வரப்போகிறார். 1 மாதம் கழித்து உடல் ஊருக்கு வந்து சேர்ந்தது. அஜய் வேலை பார்த்த நிறுவனத்திலிருந்து சிறிது தொகையை வழங்கினர். கடன் அடைக்கவே அந்த பணம் போதுமானதாக இருந்தது. இறந்து போய் கடனை அடைத்து போன மகனை நினைத்து இன்னும் அழுது கொண்டுதான் இருக்கின்றனர் அவன் குடும்பத்தினர். பெற்ற பிள்ளையின் இழப்பை எந்த ஆறுதல் வார்த்தையாலும் ஈடு செய்ய முடியாது. வெளிநாட்டுக்கு பல கனவுகளோடு வீட்டின் வறுமையை எண்ணி செல்லும் பல பேரின் வாழ்க்கை ஒன்று வியாதியில் முடிகிறது, இல்லை அஜயை போன்று இறப்பில் முடிகிறது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. பாய்.